நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக எந்த மொழி இருப்பது என்ற விவாதம் எழுப்பப்படுகிறது. அப்போது இந்திய மொழிகளில் மிக மூத்த மொழி, தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்போது ஒரு மகன் எழுந்து பேசுகிறான், இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று ஒரு மகன் பேசுகிறான். நேரு எழுந்து, சாயிபு நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், நீங்கள் என்ன தமிழை கேட்கிறீர்கள் என்று அவர் சொல்லி அமர்வதற்கு முன் ஒருவன் எழுந்தான், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். ஆகையா என் உயிர் தமிழ் மொழியே இந்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று முழக்கத்தை முன்வைத்த என் தாத்தா காயிதே மில்லத் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, நீங்களே சிந்தித்து பாருங்கள்.